கணக்கு பிள்ளை கிருட்டிக்கு நானே கணக்கு பிள்ளை வந்து மகாராஜா யாரு கணக்கு பிள்ளையாப்பா? கணக்கு பிள்ளை அநேக வணக்கம். நல்லா இரு. ஆமா ஏடு எழுந்து போலாட வந்துட்டியா? வந்துட்டேன். யாரு செத்துட்டாங்க காரியகர்மாவுக்கு போல எதுனா கம்மியாட்டி எடுத்த உடனே இதுவா நான் சொல்லுவேன். ராஜபேட்டில் தண்டத்துக்கு சம்பளத்துக்கு எழுத மாட்டாங்களா? இவ்வளவு நாள் ஆச்சு. என்ன நல்லதா சொல்லியிருப்பாங்க. கூப்பிடுறாங்க சொல்லு தாத்தா. சரி பிள்ளையார் சுவை போட்டு கணிதம் கணியணும். உள்ளே துண்ணு பாரு செக்கல தண்ணி விட்டு கதையா என்ன முதல்ல தப்பா போயிடுச்சு. பிள்ளையார் சொல்லி போறானா பிள்ளையை துண்ணுற பிள்ளையார் சுழி போடுறா. சரி இந்த ஏடு கீச்சிட்டு வேற ஏடுல ஏடுங்க. அடித்தல் திருத்தலே இந்த மகாராஜாவிடத்துல இருக்கிறார். சரி சொல்லு தாத்தா. அப்படித்தாமா கரும்ப கரும்புனி எழுதுறான். கரும்பு எழுதுறான். இப்ப மணியாரத்துல பாதி பேர் லஞ்சம் வாங்கி அப்படித்தான் எழுதி கொடுக்குறாங்க. கரும்பு கரையாத்த கரும்பு முதல் நடு அப்புறம் மாத்தி கரெக்டா எழுதுவேன். இல்ல என்கிட்ட நிலம் இல்ல. இருக்கிற நிலத்துல பயிர் வைங்க வைடா. அது வச்சுக்கிட்டாங்க நான் அடிக்கும் போய் பயிர் பிடிக்க மாட்டேங்குது. சரி ஓ பெட்டியார சிரஞ்சீவி பாண்டவர்க்கு வரம் சரி தம்பிமார்கள் வரம் புரி தம்பிமார்கள் வரம் சரிடா. சரியா சரியா சரி சரி வரம் சரி வரம் சரி தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று செய்தார். மஞ்சள் காப்பீட்டு எடுத்துட்டு ஓடு. குடும்படிச்சு எடுத்துட்டு ஓடு. கிட்டமா எந்த பக்கம் கிட்டமா கையெல்லாம் மடக்காத கிட்டமா தொட்டு பாக்கணும். அதான் பாக்குறேன். மஞ்சா தரவுல போன நடு வீட்டுல சாமி ரூமுக்கு அங்க போன உடனே கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. பக்கத்துல கறி இஞ்சி பாரு தடைக்கணும். இந்த திரியில இந்த கறி இந்த கறி கம்மியாட்டி கறி எதுனா தரவா காரியம் கடமா இப்ப சுபசடங்கடா கம்மியாட்டி சரி என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். அதனால இதை எடுத்து போய் கொடுக்கணுமே. தம்பி பிள்ளைங்க கிட்ட யார் போறது? யாரு போறாளே நீயே சொல்லு பாக்கலாம். நீ போயிட்டு வரியா? ஐயோ நான் போக மாட்டேன். ஓ நீன போய் வரியா? எங்களை விடு. அவங்களா எங்களுக்கு பிள்ளைங்க. உனக்கான பிள்ளை நீயே போய் வந்துடான். எனக்கு கண்ணு தெரிஞ்சா நான் ஏன்டா சொல்றேன் அருகட்டவன. சரி என்ன இன்னொரு ஐடியாக்கு இது போன் பண்ணி பாக்குறேன். போன் அடிக்கிறியா? அடிச்சிடுறேன். அடி 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 என்ன அடிக்கிற பாக்கலாம். ஹலோ யாருப்பா? இந்திரபுரமா? தர்மபுத்திர மகாராஜாவா? இந்த மாதிரி உங்க அப்பா பெரியப்பா திருநாட்டு மன்னன் இறந்துட்டாருப்பா. ஆமா மோளதால சொரமான விட்டுக்கிட்டு போதில ஆடிக்கிட்டு வாங்க டக்குன்னு. குடிகாரனுங்கெல்லாம் கூட கூட்டிட்டு வந்து அப்பதான் கலாட்டா பண்ணிக்கிட்டு போக முடியும். பொறுத்த கம்மியாட்டி பையா உனக்கு பௌத்துக்கு நீ சோறு துண்றியா வேற என்ன தோட்டத்தில் கருத்து துண்றியா? தாத்தா
இதெல்லாம் எடுத்து போனா நேரம் ஆயிடும். அப்படியே இங்கிருந்து பத்த வச்சுன்னா வச்சுக்கா, அப்படியே தண்டல் புட்டெல்லாம் 3 தாளத்தோட வருவாங்க. ஷார்ட் ஐடியா கொடுக்கறதுக்கு நான் சேர்த்து சொல்லணுமா? அப்பதான் கும்பல ஓடிடுவாங்க. 4 அரை அரைஞ்சு விடுவேன். இன்னைக்கு யார் எடுத்து போறாளே? நம்ம வந்து ஒயிட்டு போடுவாங்க போய் அப்படின்னு சொன்னா. சரி, என் தம்பி அந்த பக்கத்துல தூரம் இருக்கிறான். அண்ணா அழைச்சாருன்னு சீக்கிரம் கொண்டா. அப்படியே காடி கட்டி கொண்டு போறோம். இங்க நான் மாறி இருக்க விதுர மகாராஜா வருகிற விதம் காண்பு. விளக்கமா சொல்றேன். சந்திரே கொள்ள பரம்பரையில் அண்ணா திருதராட்டித அண்ணாவுக்கும் பாண்டு அண்ணாவுக்கும் பின்னவனாக பிறந்தவன் என்னுடைய அபிதானம் விதுர மகாராஜன். அப்படி இருந்தாலும் நான் எப்பேற்பட்ட ஆசாமி தெரியுமா? தர்ம குணத்தோன் இந்த சந்திரே கொள்ள பரம்பரையில் தர்ம குணம் படைத்தவன் என்றால் எங்க தலைமுறையில அண்ணா 2 அண்ணா, திருதராட்டி அண்ணா, பாண்டு அண்ணா. பாண்டு அண்ணாவுக்கு பின்னவனாக இருவருக்கும் பின்னவனாக பிறந்தவன் விதுரனுக்கு தர்ம குணம் படைத்தவன் என்று இந்த குருமார்கள் எல்லாம் பேசுவார். ஏன் எதனால் பேசுவார் தெரியுமா? இந்த சத்திரியர்கள் குலப்படி சத்திரியர்களுக்கு மூத்த மகன் யார் பிறக்கிறானோ அவனுக்கே மணிமுடி சூட்டி அழகு பார்ப்பது சத்திரியர்களுக்கு வழக்கம். இந்த சத்திரிய குலத்திலே பிறந்து எங்களுடைய மூத்த அண்ணாவுக்கு மணிமுடி சூட்டி அழகு பார்க்கக்கூடிய தகுதி இழந்து விட்டார். ஏன்? குரு பெரியோர்கள் எல்லாம் என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன உரைத்தார்? இந்த குலத்திலே முதல் பிறந்தவர் திருதராட்டிதார். அப்படி இருந்தாலும் அவருக்கு மணிமுடி சூட்டி அழகு பார்ப்பதிலே குறை என்ன என்றால் அங்க போய் நேத்திரமும் தெரியாது. அங்க போய் குறைவு என்பதால் குரு பெரியோர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டார்கள். அண்ணாவை சிம்மாசனத்திலே அமரக்கூடிய தகுதி இழந்து விட்டார் என்று குருமார்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஆனா பாண்டு அண்ணாவுக்கு மணிமுடி சூட்டி அமர வைத்தார்கள் குரு பெரியோர்கள். அமர வைக்கும் தருணத்திலே என்னுடைய நடண்ணா பாண்டு அண்ணா என்ன உரைத்தார் தெரியுமா? இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி என் அண்ணனுக்கே. அப்படி இருந்தாலும் நான் எனக்கு மணிமுடி சூட்டி அழகு பார்த்தாலும் ஆனால் எனக்கு மேன்மையாக ஒரு சிம்மாசனத்தை அமர்த்தி என் அண்ணனுக்காக நான் கௌரவ பதவி அளிக்கிறேன் என்று நட அண்ணா கௌரவ பதவி அளித்தார். அதனால்தான் பெரிய அண்ணா நட அண்ணாவுக்கு மேல ஒரு படி அமர்ந்திருப்பார். அதனால நான் இளையோ, இருவருக்கும் இளையோ நல்லவா. எனக்கு என்ன பொறுப்பு அளித்தார் தெரியுமா? என்ன பொறுப்பு? இந்த நாட்டை ஆட்சி பிடித்திலே சிம்மாசனத்திலே அமரக்கூடிய தகுதிதான் அண்ணாவுக்கு, இரு அண்ணாவுக்கும். ஆனால் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது கெட்டது செய்வது, கெட்டது இல்லடா நல்லது செய்வது தர்மம் குணம் படைத்த விதுரனுக்கு மட்டும்தான் என்று கணக்கு வழக்கு ஃபுல்லா நிதி அமைச்சர். அதே உங்களுக்கு என்னுடைய வேலை எல்லாம் ஒப்புக்கொண்டார்கள். சிம்மாசனத்தில் அமர்ந்து அழகாக ஆட்சி புரிந்து வருகிறார்கள். அப்படி இருந்தாலும் இன்னும் எப்பேற்பட்ட ஆசாமி தெரியுமா?
சந்தியா, உலகத்திலே எது எடுத்தாலும் இரண்டு குளம், இரண்டு குளம், இரண்டு சூரிய குளம், இரண்டு சந்திர குளம். சூரிய குளம் ரெண்டு இல்லடா, சூரிய குளம், சந்திர குளம் இரண்டு. இரண்டு இரு குலத்து இரு தரத்தாரும் சமமான பலம் கொண்டவர், சமமான பகுதி உள்ளவர்கள். அது போல சூரிய குலம், சந்திர குலம், இரவு பகல், இன்பம் துன்பம். அப்படி இருக்க அனைத்தும் உலகத்திலே இரண்டு இரண்டாக படைத்தாலும் ஆயுதங்களிலும் சரிசமமான ஆயுதங்கள் இரண்டு இரண்டு படைத்தார்கள் இறைவர். ஆமா, சிவதனுசு, வைணவ தனுசு. எப்படியா? சிவதனுசு, வைணவ தனுசு. அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய கரத்திலே வில்லில் பெரியோன் என்று நான் உரைக்கிறேனே, மின்னலை போன்ற ஒளி உள்ள என்னுடைய வில்லை கரத்திலே எழுந்து வருகிறேனே, வில்லில் பெரியோன், விவேகமுடையோன், சிவதனுசுக்கு நிகரான தனுசுடா என்னுடைய தனுசு. என்னுடைய தனுசு எதிர்த்தால் ஒரே தனுசு அதுதான் வரும், வேற எதுவும் வராது. அப்படி இருக்க வில்லில் பெரியோன், விவேகமுடையோன், விதுர மகாராஜன் என்று இந்த புவனத்தோர் எல்லாம் அறிவார். அப்படி இருந்தாலும் என்னுடைய அண்ணா திருதராட்டில் அண்ணா வரும்படி உத்தரவு ஏதோ ஒரு காரணமாக அழைத்திருக்கார். சென்று அண்ணாவை கண்டுகொள்ளும் புறப்பட்டு தம்பி விதுரன் அநேக வணக்கம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். முன்னாடிதான் எனக்கு என்னடா முன்னாடி வடக்க கிழக்க மேற்கு தெற்கு தெரியுமா? அதவே தெரியாது. முன்னாடிதான் எப்படா? சரி அண்ணா, ஆகட்டும் அண்ணா. சரி அண்ணா, அது சீக்கிரமாக அந்த புறந்த இருந்த எண்ணெய் அது சீக்கிரமாக என்ன அழைத்த காரணம் என்ன அண்ணா? தம்பி, அன்பிற்குரிய செய்ய முடியுமா? அதனாலே மந்திரம் கட்டினேன். அஸ்தினாபுரத்திலே மாளிகை ஒன்று கட்டிருக்கிறோம்பா. எதிரே இருக்கிறது புதியதாக ஒரு மாளிகை. அதனாலே இந்த திறப்பு விழா செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மைந்தர்கள் செய்யலாமே, பிள்ளைகளை விட்டு செய்ய முடியுமா என்பதை மனதில் வைத்து அழைத்து வரும் பொருட்டாக அந்த ஓலையும் ஓலைச்சுவடியிலே மடல் வரைந்திருக்கிறேன். இதை கொண்டு போய் இந்திரபிரஸ்தத்திலே தர்மனிடத்திலே
தம்பியும் கொண்டு அஸ்தினாபுரம் அழைத்து வருவது உன்னுடைய வேலைப்பா, அதுதான் அழைத்தேன். என் காதினால் கேட்கலாமா, இந்த கனவிலோ நினைக்கலாமா? அந்த பாதி நாட்டை பறிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளாதீர் அண்ணா. அண்ணா அண்ணா, அவர்கள் நமக்கு யார் தெரியுமா அண்ணா? யாருக்கு தெரியல அண்ணா, இந்த பாவ செயலை செய்ய வேண்டாம் அண்ணா. நமக்கு அவர் யார் தெரியுமா அண்ணா? பங்காளியை துரோகம் எனக்கு அவர்கள் அண்ணனுடைய பிள்ளைகள் அண்ணா.
நமக்கு பங்காளிகள் அண்ணா. பங்காளியை துரோகம் செய்யலாம் என்று நினைக்க வேண்டாம் அண்ணா. இந்த லிகிதத்தை கொடுத்து பாண்டவரை இங்கு அழைத்து வந்தாள் அண்ணா. ஏதாவது பாவ செயல் நடக்குமோ என்று என் மனம் சொல்லுகிறது அண்ணா. இந்த பாவ செயலை என்னால் செய்ய முடியாது இறைவா. அண்ணா, உன் வார்த்தை இனிமே நான் கேட்க மாட்டேன். இந்த லிகிதத்தை கொண்டு நான் இந்திரபிரஸ்தவம் சென்று பாண்டவர் 5 திரௌபதி 1 6 பேரையும் என்னால் அழைத்து வர முடியாது. இந்த லிகிதத்தை எடுத்து செல்ல முடியாது அண்ணா. பிடித்து தள்ளுங்கள். தாத்தா எங்க போற? அரிகட்ட கம்மியாட்டியா? என்ன நான் அவனை பிடிச்சு தள்ளுறானா, நீ என்ன பிடிச்சு தள்ளுறீங்க? நீ மொட்டையா பிடித்து தள்ளுங்கள் வெளியே அப்படின்னா யார பூட்டி நான் தள்ளுறது? நீ தான் பக்கத்துல இருக்கிற. தம்பியை பிடித்து தள்ளுங்கள் வெளியே சொன்னாங்க. எடுத்துக்கிட்டு போக முடியாது. அவர் சொன்னது நான் சொல்றேன். யாரோட நீ மாட்டாடி காவல்காரன் தாத்தா. உங்க தம்பி போய் 9 மணி நேரம் ஆகுது. 3 எண்ணெய் எடுத்தா போ. என்ன? ஐயோ அது எடுத்தா போ. அந்த ஆள் போனா பப்பன் அனுப்பு. அதுக்காக நீ மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஏமா என்னடா எண்ணெய் ஏத்தின வரச்சா? பெட்ரோல் இது மண்ணெண்ணெய் கேக்குறாரு. ஏத்தி வந்து என்ன பண்ணுச்சா? தலைமால ஊத்தி போயில. கொட்டிங்க சாவறடா. கொட்டிங்க சாவ போறாடா. நம்பள பண்ணி போறாரு. நான் ஏன்டா சாவறேன்? இன்னைக்கு 3 எண்ணெய் அந்த கம்மியாட்டி நீகார கூட பிறந்த தம்பி நீகார ஒளிஞ்சு போட்டான். தலை மொழி புடுறேன். நல்ல அதான் போத்தரஞ்சி பெற்று எடு, போத்தரஞ்சி பொண்ணு கட்டி வேளாஞ்சி சாப்பிடு. அந்த கம்மியாட்டி தகுதி கட்ட கம்மியாட்டி வர வைக்கலாம்னு எனக்கு அப்பே சந்தேகம். மறுவாரத்தை பேசிட்டான் மத்தியம். அந்த நிகழ்ச்சி தெற்கு மணி கொடுத்து தர்மகிட்ட கொடுத்து அடா ஏன் நானும் முன்ன பண்ண தெரியாத கையை பிடிச்சி காட்டு. போய் வர போய் வர எங்கே செல்கிறாய்? இந்திரபிரஸ்தம் செல்கிறேன். இந்த லிகிதத்தை பாண்டவர் கரத்திலே கொடுத்து உங்கள் பெரியப்பா வரும்படி உத்தரவு என்று சொல்லணும். அதனால இந்திரபிரஸ்தம் போறேன் நான். போக வேண்டாம். அதனால் முதல் இந்த நாள் வரை என்னுடைய அண்ணனுடைய வார்த்தையை நான் ஒரு நாளும் தள்ளி நடந்ததில்லை. இந்த விதிரன் இன்றைய பொழுதிலே அண்ணனுடைய வார்த்தையை தள்ளி நடந்தான் விதிரன் என்று இந்த புவனத்தோரில் நாம் என்னை எள்ளி நகைவாரப்பா. ஓஹோ, இந்த லிகிதத்தை அண்ணனே கொடு, விதிரனே சென்று வருகிறான் என்று சொல்லப்பா. ஆகட்டும். சீக்கிரம் வாங்க. தர்மம் என்கிறான். போன பாதி வழியில உங்க தம்பி மடக்கிட்டாரு. ஆமா, விதுர மகாராஜா தம்பின்ற பேச்சுக்கே இடம் இப்ப சொல்லிட்டேன். உனக்கு சின்ன பிள்ளை இல்லையா? சின்ன பிள்ளையா? உனக்கு சின்ன தம்பி. விகர்ணாயம் புள்ள சின்னவன். சின்ன தம்பி ரொம்ப சொல்ல முடுக்காத ஆட்டுக்கு போகுது. சொல்லணும் ஏதோ ஒண்ணு அண்ணேட்டு பையா நாக்கு தத்துவமா பேசுறான். உங்க தம்பி மடக்கிட்டாரு. தம்பி இன்னாமா அவரே போறாரா? போறானமா? அண்ணையன் வாத்தியே தள்ளி நடந்ததில்லை. இந்த புத்தி வந்து தீனி துண்டுறதுக்கு முன்ன இருக்கணும். வந்துக்கிறாரு என்ன பண்றது? போய் வர சொல்லுப்பா. மகாராஜா அவளா அண்ணா கூப்பிட்டுக்கிறாரு. ஓடியா அண்ணா, நாடா போறியாடா? சென்று வருகிறேன் அண்ணா. அதுக்கு என்னத்துக்கு ஆகி வருவான்? தகிரிமா போய் வா. போய் வாடா தம்பி, போடா தம்பி. முன்ன
அன்னைகள் விட்டதை போல் சிறியவன் மனது வாடி இப்படியும் துரோகம் செய்பவர்கள் இந்த புவனத்தில் இருக்கிறார்களா? அண்ணா, அண்ணன் தம்பிகள் 3 பேர் பிறந்தோம். உன்னுடைய குணம் என்று வேற என்று தெரியாமலே நான் வாழ்ந்திருந்தேனே அண்ணா. இப்போதுதானே தெரிந்தது என்னுடைய அண்ணனுடைய குணம் என்று என்னவென்று. அண்ணா, நட்ட திருதராட்டி
என்று இன்றுதானே தெரிந்தேன். இந்த பாவி அண்ணா நம்ப வைத்து கழுத்தறுப்பார் போல இருக்கிறது. இறைவா, பாண்டவர்கள் 5 பேர்களும், கௌரவர்கள் 100 பேர்களும், 105 பேர்களும் என் பிள்ளை என்றே எண்ணி வாழ்ந்திருந்தேனே இறைவா. பாண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சின்னஞ்சிறு பாண்டவர்கள் என் பிள்ளைகள் 5 பேர்கள் பாண்டவர்கள் ஆச்சே. இன்னும் சின்னஞ்சிறு பாண்டவர் ஆச்சே. வெள்ளையாயிருப்பது எல்லாம் பால் என்று எண்ணுபவர்கள் ஆச்சே. அவர்களுக்கு இன்னும் கருத்தே தெரியாதே. இறைவா, அவர்களுக்கு என்ன நடக்குமோ? இப்படியே ஆய்ந்து கொண்டிருந்தால் சஞ்சியா, அந்த தரும புத்தினாருக்கு மதியால் வெல்லலாம் என்று முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்வார்களே. அந்த தரும புத்தினனுக்கு இன்று விதி வேறு இருக்கிறதோ? விதியை மதியால் வெல்வார்களோ? வெல்லம் விதியின் வசப்படி நடப்பார்களோ? ஒன்றுமே விளங்கவில்லையே. மனிதர்கள் சதி செய்யலாம். ஆனால் இன்று அந்த தருமனுக்கு அரச நன்றி தெய்வம் கூட என்று என் பிள்ளைகளுக்கு சதியாக நிற்கும் போல இருக்கிறதே. இந்த லிகிதத்தை கொண்டு இந்திர பிரசவத்தில் சென்று பாண்டவரை கண்டு இந்த லிகிதத்தை கொடுத்து பாண்டவர் 5 திரௌபதி 1 6 பேரையும் இங்கு அழைத்து வந்து விட்டான். இந்த பாவ செயலுக்கெல்லாம் இந்த விதுரனும் உடந்தை என்று என் பிள்ளைகள் எண்ணுவார்களே. நீங்கள் போனாலும் போவாட்டாலும் அதைத்தான் எண்ணுவாங்க.
அப்படியா? இந்த பாவ படிக்கலாம் இந்த விதிரன் ஆளாகி விட்டேனே இறைவா. அழுவாத மகாராஜா. நான் எப்படி மனம் வந்து சென்று நான் வருவேனோ நன்னாளே. நான் எப்படி மனம் வந்து சென்று நான் வருவேனோ நன்னாளே.